கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் உக்ரானத்துவம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். வேத பகுதி லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இந்த இடத்துல தேவன் நம்மை உக்ரானக்காரராய், அவருக்கு உண்மை உள்ளவராய் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த வசனம் தெரிவிக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் சொல்லுகிறது, நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரமும் அவருக்குரியது. அவருக்கு சொந்தமான இந்த ஆவி, இந்த சரீரத்தினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும். இந்த இடத்துல சொல்லப்படுகிற வசனம், இப்போ வாசித்த லூக்கால வாசித்த வசனம், ஐஸ்வர்யமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த உலக பொருளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆரோக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதார காரியங்களை நாம் எப்படி கையாளுகிறோம்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம். தேவனுடைய ஆசீர்வாதம், செழிப்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்குறோம் வேதத்தில். ஆத்துமா செழித்திருந்தால் தானாகவே சரீரத்தில் ஆரோக்கியமும் உலகத்தில் செழிப்பும் இருக்கும் என்று கட்டாயம் அல்ல. ஆத்துமா செழித்திருக்கிறது போல பூமியிலும் நாம் செழித்திருக்கணும், சரீரத்தில் ஆரோக்கியம் உடையவர்களாக இருக்கணும். அதற்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டியவைகள் என்ன என்று நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். முதலாவதாக பார்த்தோம், நம்முடைய ஆத்துமா செழிக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வசனத்தில் கட்டப்பட்டவர்களாய், நாம் சத்தியத்திலே நடக்கிறவர்களாக இருக்கணும். நாம் செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் முதலாவதாக செழிப்பு ஆத்மாவில் தொடங்கி, நாம் செய்கிற செய்கைகளில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யத்தை பெறுகிறதற்கு கொடுப்பது ஒரு வழிமுறை. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கிரியைகள் செய்வது இன்னொரு வழிமுறை. அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கு பூமியிலே மனிதர்களை, நமக்கு உதவி செய்கிறவர்களை, நம்மை உயர்த்துகிறவர்களை, ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஐக்கியம் முக்கியம். மனிதர்கள் மூலமாக தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை செழிக்க செய்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம், நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் உத்தமர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நேர்மையுடையவர்களாய் நாம் இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நாம் காக்கிறவர்களாக இருக்க முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்குற காரியம் என்னென்னா, தேவன் நம்மை ஆசீர்வதித்து கொடுத்து வச்சிருக்கிற இந்த ரட்சிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீரத்தில் ஆரோக்கியம், உலகத்தில் இருக்கிற செழிப்பு, இதை எப்படி நம்ம கையாளுகிறோம் என்பதையும் நாம் நிதானித்து பார்த்து, நாம் தேவனுக்கு கடை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படுகிறவர்களாக. உக்ரானத்துவம், கர்த்தர் கொடுத்திருக்கிறத நம்ம எப்படி கையாளுகிறோம்? நல்ல மேனேஜராக இருக்கோமா? கடைசி நாளில் அவருக்கு முன்னால் போய் நிற்கும் போது அவர் நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் என்று நம்மளை பாராட்டி நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை சேர்க்கிறவராக இருக்கணும்னா, அவரிடத்துல இந்த பாராட்டு வாங்குறவர்களாக இருக்கணும்னா, நாம் பூமிக்குரிய வாழ்க்கையில் அவர் நமக்கு கொடுத்ததை ஞானம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக,
அவருக்கு பிரியமுள்ளவர்களாக கையாளுகிறவர்களாக இருக்கும். லூக்கா 16:10-11 வாசிக்கிறோம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருப்பான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம்னா, அந்த கொஞ்சம் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, அநீதியான உலக பொருள், உலக ஐஸ்வர்யத்தை தேவனுடைய ராஜ்யத்தில் கண்ணோட்டத்தில் ஒரு சின்ன ஒரு காரியம், கொஞ்சம் காரியம். இதில் நீங்கள் நேர்மையாக இல்லை, உண்மையாக இல்லை, இதை மேனேஜ் பண்ண உங்களுக்கு தெரியலனா, உங்களை நம்பி நான் பரலோகத்தின் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் உங்களை நம்பி நான் எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். நாம் செழித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் நல்ல உக்கிரானக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. உக்கிரானக்காரன் என்று சொல்லும்போது நம்முடைய செய்கைகளில் நாம் ஒழுங்கும் கிரமமும் உள்ளவர்களாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 14:40 நம்மளுக்கு தெரியும். சபைக்குள்ளாக நடக்கிற செயல்பாடுகளை குறித்து பேசும்போதே தேவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். சிருஷ்டிப்பை பார்க்கும்போதே நம்ம பார்க்குறோம், தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்காயும் கிரமமாயும் செய்தார். ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு காரியத்தை படைத்து கடைசியாக மனுஷனை படைத்தார். மனுஷனை படைச்சிட்டு ஆஹா இவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் மரம் கொடி செடி அதெல்லாம் பண்ணல, எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணின பிறகே மனிதனை படைத்தார். சிருஷ்டிப்பிலேயே எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒழுங்கு இருக்கிறது, கிரமம் இருக்கிறது. அதே மாதிரி தான் தேவன் நாமும் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்ட காரியங்களில் ஒழுங்கும் கிரமம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒழுங்கையும் கிரமத்தையும் தான் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்தவராக இருந்தார். அவ்வளோ பெரிய அற்புதத்தை நடத்தும் போதும் அங்கே ஒரு ஒழுங்கும் கிரமத்தை நம்ம பார்க்குறோம். ஏசு சீஷர்களுக்கு சொன்னது என்னென்னா, 5000 பேருக்கு போஷிப்பு கொடுக்க போகிறீங்க, எல்லாரும் 50 பேராக வரிசையாக உட்கார வைங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, இன்னும் 5 அப்பத்தை வச்சு எத்தனை பேருக்கு போஷிச்சாச்சே, மீதி இருந்தானே இல்லட்டானே அப்படின்னு கீழே கிடக்கட்டும்னு விடலை. அதெல்லாம் மீந்தவைகளெல்லாம் நீங்கள் சேர்த்து கூடையில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றார். அவ்வளவு அப்போ 7 கூட 12 2 கூட அப்பத்தை எல்லாம் சேர்க்க வேண்டியதுக்கு அவசியம். இது 5 அப்பத்துலேருந்து தானே வந்தது அப்படின்னு எக்ஸஸாக இருக்குது, மிகுதியாக இருக்குது, அதை விட்டுட்டு போவோம் அப்படின்னு விடலை. அங்கேயும் பார்க்குறோம் ஒரு கிரமம், ஒரு சேமிப்பு. அந்த காரியத்தை அற்புதத்தை செய்த போதும் அதில் ஒழுங்கு கிரமம் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கும் கிரமமாக இருக்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியங்களிலே நாம் ஒழுங்கும் கிரமம் உடையவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து, நம்முடைய நேரத்தை குறித்து, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, தொழில், ஊழியம் எதுவாக இருந்தாலும் அதில் ஒழுங்கும் கிரமமாய் நாம் காரியங்களை செயல்படுத்துகிறோமா? நமக்கு தேவன் கொடுத்ததை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதிலே நாம் கவனம் உள்ளவர்களாக. நல்ல உக்கிரானக்காரர்களாக இருந்தால், அல்லது நம்ம கையில் கொடுக்கப்பட்டதை எப்படி கையாளுகிறோம் என்பது நம்முடைய வளர்ச்சி அல்லது முதிர்ச்சியை காண்பிக்கிறதா இருக்கு. அதே 16:10 வாசிக்கிறோமே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். நம்ம கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்து, ஞானம் உள்ளவர்களாக இருந்து, சரியாக கையாளுகிறவர்களாக இருந்தால்தான் அநேகத்தின் மேலே நம்மை அதிகாரியாக தேவன் வைக்க முடியும். தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும், நான் செழிக்கணும், பேரும் புகழும் எனக்கு உண்டாகணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர். ஆனால் இன்னைக்கு உங்கள் கையில் கொடுக்கப்பட்டதை நீங்கள் எப்படி கையாளுறீங்க? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயிரங்களை என்ன சரியாக பட்ஜெட் போட்டு சேமித்து ஞானமாக செலவு பண்ண எனக்கு தெரியலன்னா உங்களை நம்பி எப்படி கோடிக்கணக்க கையில் கொடுப்பாங்க? நாம் இப்பொழுது இருக்கிறதை எப்படி கையாளுகிறோம் என்பது நம்முடைய முதிர்ச்சியை காண்பிக்கிறதா இருக்கு. யோசேப்பை பற்றி நம்மளுக்கு தெரியும். ராஜாவா
எகிப்து தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆளுகை செய்கிறவனாக ஆனது தற்செயலாக இல்லை. அதற்கு முன்பதாக அவன் போத்திபார் வீட்டிலே அந்த போத்திபாரின் வீட்டு காரியங்களை நல்ல நிர்வாகம் பண்ணுகிறவனாக இருந்தான். சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் அங்கே நல்ல நிர்வாகம் பண்ணுகிறவனாக இருந்தான். அதனால தான் அடுத்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போகும்போது எகிப்து தேசத்தையும் நல்ல நிர்வாகம் பண்ணுகிற திறன் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் பார்க்குறாரே, மனுஷன் பார்க்கும் போதும் சரி பார்க்கலனாலும் சரி, நாம் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை எப்படி கையாளுகிறோம் என்பதை தேவன் கண்டு கொண்டே இருக்கிறார். அவர் வெயிட் பண்ணுகிறார், அடுத்த லெவலுக்கு நம்மளை உயர்த்தணும். நம்ம ரெடியா இல்லையா? நம்ம ரெடியா இருக்கிறதுக்கு அவர் விரும்புகிறது என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் அவருடைய சித்தத்தின்படியாக ஞானத்தோடு பயபக்தியோடு உண்மை உள்ளவர்களாய் நாம் கையாள வேண்டும். கையாள வேண்டும் என்று சொல்லும்போது வெறும் பணத்தை மாத்திரம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்முடைய நேரத்தை, நம்முடைய உறவுகளை எப்படி கையாளுகிறோம், நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை எப்படி கையாளுகிறோம், பணத்தை எப்படி கையாளுகிறோம், ஆரோக்கியத்தை எப்படி கையாளுகிறோம், இது ரொம்ப முக்கியம். எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? ஏன்னா நாளைக்கு நான் வளர வேண்டும், செழிக்க வேண்டும் என்றால் இன்னைக்குரிய காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஆயத்தம் ஆகும்போது அடுத்த நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். இப்போ ஒரு பிள்ளைக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியல, சைக்கிள் ஓட்டவே ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லும்போது எடுத்தோன்னு ஒரு பெரிய பைக்கை எடுத்து கொடுத்து இது ஓட்டுன்னு சொல்லுவோமா? இல்லை. அந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாதான் அடுத்த லெவலுக்கே கொண்டு போவோம். அதே மாதிரி தான் தேவனும். நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது நாம் கையாள முடியாத ஒரு காரியத்தை நம்ம கையில் கொடுக்கல. ஆண்டவர் இதை ஏன் எனக்கு கொடுக்கல, ஏன் ஒன்றும் கொடுக்கலன்னா நான் அதை கையாளுவதற்கு நான் ஆயத்தம் உள்ளவனாக ஒன்றும் மாறவில்லை என்பது அர்த்தம். நான் ஆயத்தம் ஆகும்போது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இன்னைக்கு உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டதை நீங்கள் சீராய் அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் ஞானமாய் கையாளுங்கள். அப்பொழுது விருத்தியை காண்பீர்கள். உக்ரானத்துவம் அல்லது நல்ல மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நான் எனக்கு கொடுக்கப்பட்டவைகளின் உரிமையாளன் அல்ல, நான் ஓனர் இல்லை. தேவன்தான் உரிமையாளர், அவர்தான் ஓனர் என்பதை நான் அங்கீகரிக்கிறவனாக இருக்கணும். அப்போதான் நம்ம அவருடைய பொருளை நான் எப்படி கையாள வேண்டும் என்பதை அவரிடத்தில் கேட்டு நான் செயல்படுகிறவனாக இருப்பேன். என் வாழ்க்கை, என் இஷ்டம், என் சரீரம், என் பணம், என் தாளந்து, என் நேரம் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கொடுத்த நேரம், கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியம், கர்த்தர் கொடுத்த தாளந்து, கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம், நான் வெறும் மேனேஜர் என்கிற உணர்வு இருந்தால் அவருக்கு பயந்தவர்களாக, அவருக்கு உண்மை உள்ளவர்களாக செயல்படும். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். உக்ரானத்துவம் என்று சொல்லும்போது இந்த இடத்துல ஞானத்தை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறார்கள். ஞானம் என்று சொல்லும்போது அங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, தேவையான நேரத்தில் வேண்டிய திரவியமும் அல்லது ஐஸ்வர்யமும் பணமும் எண்ணெயும் அந்த வீட்டில் ஞானவான்களுடைய வீட்டில் இருக்கும், அவன் வாசம் செய்கிற இடத்துல இருக்கும். மூடன் யார்னா இருக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டுடுறான், எதையும் சேமிக்க மாற்றான். தேவைப்படும் என்ற ஒரு காரியம் குறித்த அறிவு உணர்வு இல்லாதவனாக இருக்கிறான். நிறைய நேரத்தில் சேமிப்பு இது தப்பு, ஆவிக்குரிய காரியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, வேதம் சொல்லுது சேமிக்க வேண்டும். நம்முடைய நேரத்தை எப்படி சேமிக்கிறது, நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி சேமிக்கிறது, திடீர்னு ஒரு பஞ்சம் வந்துட்டால் என்ன பண்ணுறது, அதுக்குன்னு ஒதுக்கி வைக்கிற காரியங்கள் தேவையாக இருக்கிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தை பார்க்குறோமே, எறும்பை குறித்து பேசுகிறார். கோடை காலத்தில் ஆகாரம் நல்லா கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துறதில்ல. சாப்பிட காரியத்தை சாப்பிட்டுட்டு பின்னால் பனிக்காலம் வரப்போகுது, குளிர்காலம் வரப்போகுது, அப்போ ஆகாரம் கிடைக்கிறதுக்கு தட்டுப்பாடு உண்டாகும் என்று சொல்லி
எறும்பு வந்து சேமிக்கிறதா இருக்கு. மனுஷனுக்கு சொல்லப்படுகிற காரியம் எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள். நாம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டதில் இன்னைக்காக மாத்திரம் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் நாளைக்காகவும் யோசித்து சேமிக்கிறவர்களாக, பாதுகாக்கிறவர்களாக, திட்டம் பண்ணி செயல்படுகிறவர்களாக இருக்கணும். எதுலையுமே திட்டம், ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். ஒரு குறைபடுகிற ஒரு காலம் வருகிறதா இருந்தால், பலவீனப்படுகிற ஒரு காலம் வருகிறதா இருந்தால், அந்த நாட்களில் உதவி செய்யத்தக்கதாக காரியங்களை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்கிறவர்களாகவும் இருக்கணும். யோசேப்பை தெரியுமே, யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டு எகிப்து தேசத்தில் அதிகாரியாக இருக்கும்போது 7 வருஷம் நல்ல செழிப்பின் காலம் இருந்தது. அந்த செழிப்பை வைத்து அவன் செய்தது என்னன்னா, அடுத்த 7 வருஷம் பஞ்சகாலம் வருவதற்கு தேவையான அளவை அவன் சேர்த்து வைத்திருந்தான். 7 வருஷமும் பஞ்ச காலத்தில் தனக்கு மாத்திரமல்ல, தன்னுடைய எகிப்து தேசத்துக்கு மாத்திரமல்ல, அண்டை தேசத்தாருக்கும் அவன் போஷிக்கத்தக்கதாக ஒரு இரட்சகனாய் மாறிவிட்டான். காரணம் என்னன்னா, தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த செழிப்பை, ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தை அவன் ஞானமாய் சேமித்து வைத்து கையாளுகிறவனாக இருந்தான். அந்த காலகட்டத்தில் பார்க்குறோம், தேசத்தில் இருக்கிற எல்லா நிலங்களையும், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ராஜாவுக்கு சொந்தமாக்கத்தக்கதாக அவன் ராஜாவுடைய உக்கிரானக்காரனாய் அவன் செயல்படுகிறவனாக இருந்தான். நம்முடைய கையில் கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் கையாளுகிறோமா இல்லையா? நாம் நமக்கு ஆசீர்வாதமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமும் இருக்கத்தக்கதாக, தேவன் உயர்த்தப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் அவருக்கு உண்மை உள்ள, ஞானம் உள்ள உக்கிரானக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஐஸ்வர்யத்தை நான் விரும்புகிறேன், செழிப்பை விரும்புகிறேன், நான் வளர்ச்சியை விரும்புகிறேன். ஆனால் இருக்கிறதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் என்பதை நாம் நிதானித்து பார்த்து அதை சரிப்படுத்த வேண்டும், ஞானம் உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும் என்று தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். உக்கிரானத்துவம் அப்படின்னு சொல்லும்போது வெறும் பணம் மாத்திரமல்ல, பணத்தை தாண்டி காரியங்கள் இருக்கு. எபேசியர் 5:15-16 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். செழிப்பை நாம் கையாள வேண்டும் என்று சொல்லும்போது பொருளை மாத்திரமல்ல, இங்கே விசேஷமாக குறிப்பிடுகிற காரியம் என்னன்னா, நம்முடைய நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், காலத்தை ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னா, நாட்கள் உருண்டு ஓடி விட்டதா, காலங்கள் கடந்து விட்டதா, வீணடித்து விட்டேனா, கவனம் வைத்து பார்ப்போம். காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல், ஆதாயப்படுத்தாமல், தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை விருத்தி அடைய செய்ய வேண்டும், வளர செய்ய வேண்டும், இல்லை, நம்ம டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் என்பதில் கர்த்தர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். பணத்தை மாத்திரம் இல்லை, என் டைமை, என் ஹெல்த்தை ஏசு பேலன்ஸ் பண்ணாரே. நிறைய நேரத்தில் ஏசு முழுதும் ஜெபம் பண்ணார்னு சொல்லுகிறவர்கள், அவர் தூக்கம் வந்தால் படகுல கூட தூங்கினார் என்பதை சொல்ல மறந்து விடுகிறார்கள். ஊழியத்தையும் நித்திரையும் அவர் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணார். நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் கையாளுகிறோமா? எப்படி கையாளுகிறோம்? அதற்கு கவனம் செலுத்தலையா? பொருளாதார ரீதியில் கவனம் செலுத்துறது மாத்திரம், நம்ம சரீரத்துக்கு கொடுக்க வேண்டிய கவனத்துக்கு செலுத்துகிறோமா இல்லையா? நம்முடைய ஆத்மாவுக்கு கவனம் செலுத்துகிறவர்கள் உலகத்தின் காரியங்களுக்கு கவனம் செலுத்தாமல் இருக்கோமா? இல்லை அங்கே கவனம் செலுத்தி கொண்டு ஆத்மாவை உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? உள்ளான மனுஷனை தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக அந்த ஐக்கியத்தில் வளர்கிறதில் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த பேலன்ஸ் இருக்கணும். உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன், நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றிலும், ஊழியமாக இருந்தாலும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்துகிற நிலைமையில் நாம் இருக்கிறவர்களாக இருக்கணும். நல்ல உக்கிரானக்காரனாய் நான் இருக்க வேண்டும்னா, நான் ஞானம் உள்ளவனாக
என்னுடைய பணத்தை மாத்திரமல்ல, நேரத்தை, ஆரோக்கியத்தை, உறவுகளை நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக நான் கையாளுகிறவனாக இருக்கணும். ஆனால் நான் நல்ல உக்கிரானக்காரனாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, நாம் பார்த்தபடி முதலாவதாக நாம் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, அவர் ஓனர், நான் மேனேஜர். நான் நல்ல மேனேஜராக இருக்கணும்னா ஓனர் சொல்கிறத நான் கேட்குறவனாக இருக்கணும். நல்ல உக்கிரானக்காரனாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை செழிக்க செய்வார், உண்மை. ஆனால் நல்ல உக்கிரானக்காரனுக்கு தேவையான மிக முக்கியமான நம்பர் 1 ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, எஜமானுடைய சத்தத்தை கேட்கிற திறன் இருக்கணும். எஜமானுடைய சத்தத்தை, தகப்பனுடைய சத்தத்தை கேட்கிற உணர்வுள்ள செவிகள், இருதயம் இல்லாத போது நாம் நல்ல உக்கிரானக்காரராய் செயல்பட முடியாது. உணர்வுள்ள இருதயத்தை தார ஆண்டவரே, சத்தத்தை கேட்கிற திறனை தாரும் என்று நாம் கேட்கணும். என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். தேவ சத்தத்தையே என்னால் கேட்க உணர முடியவில்லை என்றால் நான் தேவனுடையவனா என்பதே ஒரு கேள்விக்குறி. நான் தேவனுடையவனா இருந்தால் அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவனா இருக்கணும். அவர்கிட்ட போயிட்டு கேட்கிறவர்களாக இருக்காங்க. அது குறை சொல்கிறதுக்காக இல்லை, அது தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்மோடு இடைப்படுகிறவராக பேசுகிறவராக இருக்கிறார். நாம் இது தேவ சத்தமா இல்லையா என்று குழம்பி கொண்டிருக்கும் போது, இல்லைன்னா நமக்கு உறுதிப்படுத்தும்படியாக வேறொரு ஊழியக்காரரையோ வேறொரு விசுவாசியின் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசலாம். அவர் ஏற்கனவே சொன்னதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் வெளியிலிருந்து வருகிற சத்தம் இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை என்ற ரீதியில் நாம் ஆளுகிறவனாக இருந்தேன்னா, அவருடைய சத்தத்தை நானே கேட்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ கண்ணை மூடிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று அமைதல் உள்ளவர்களாக இருந்து தேடி பார்த்தாலே தெரியும், கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். நீங்கள் 40 நாள் உபவாசம், மாதக்கணக்காக உபவாசம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதெல்லாம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதுக்கப்புறம்தான் ஆண்டவர் என்னோடு பேச போகிறாருன்னு இல்லை. ஆண்டவர் நம்ம எல்லா நேரத்துலையும் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளும் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக என்னுடைய இருதயத்தை திருப்புவதற்கு நீங்கள் உபவாசம் இருக்கலாமே ஒழிய, நான் உபவாசம் இருந்தபடினால்தான் தேவன் என்னோடு பேசினார் அல்ல. தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு என்னுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது, இல்லைன்னா அநேக சத்தங்களெல்லாம் நான் அலசடிப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய கவனத்தை ஒருங்கிணைக்க, என்னை தாழ்த்த நான் அவருடைய சமூகத்தில் இருக்கத்தக்கதாக உபவாசம் இருந்துக்கலாமே ஒழிய, அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் சத்தம் எனக்கு கேட்கும் ரேஞ்சில் நீங்கள் நினைக்கக்கூடாது. தேவன் நம்மோடு எல்லா நேரத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா காரியங்களை குறித்தும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்கத்தக்கதாக நாம் நேரத்தை ஒதுக்கி நம்முடைய கவனத்தை அவர் மேல் பதித்தால் போதும், அவர் சத்தம் கேட்கும். ஆண்டோடைய சத்தத்தின்படி செய்கிறவர்களே நல்ல உக்கிரானக்காரர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் உக்கிரானக்காரனிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் என்னென்னா, ரொம்ப திறமைசாலியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கிறானா இல்லையா? தாவீதுக்கு கொஞ்சம் ஆடுகள் தான் கொடுக்கப்பட்டது. அந்த கொஞ்சம் ஆடுகளையும் அவன் உண்மை உள்ளவனாக காப்பாற்றினபடினால தான் ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, ஒரு சின்ன ஆடு, அது நிறைய ஆடு கூட இல்லை, கொஞ்சம் ஆடு, அதில் ஒன்று தூக்கிட்டு போதேன்னு தன்னுடைய ஜீவனையே அங்கே அடகு வைத்து அந்த ஆடை தப்பு வைக்கிறதுக்காக சிங்கத்தையும் கரடியும் கொன்றவனாக இருந்தான். அப்படிப்பட்ட உக்கிரானக்காரனுடைய கருத்தில் தான் முழு தேசத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருந்தார். ரொம்ப திறமைசாலிகள் என்று அவசியம் இல்லை. திறமைசாலிகள்னா நிறைய அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ திறமைசாலி இல்லாதனால தான் கொஞ்சம் ஆடை கையில் கொடுத்துருந்தாங்க. திறமைசாலியாக இருக்கானா இல்லையா என்பது கேவலம் இல்லை, கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கானா இல்லையா என்பதை தேவன் பார்த்தார். அவனை பார்த்து தான் சொல்கிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான்.
இன்னைக்கு ஆண்டவர் உம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் என்னன்னா, நீங்க அவருக்கு உண்மை உள்ளவர்களாக, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் கர்த்தருடைய சத்தத்தின்படியாகவே வாழாமல் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்தவர்களாக செயல்படுகிறவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. கர்த்தர் என்று உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நல்ல உக்கிரானக்காரராக இருக்கும்போது நீங்கள் விருத்தி அடைவீர்கள். அவருடைய சத்தத்தை கேளுங்க. அந்த சத்தத்துக்கு உண்மை உள்ளவர்களாக செவி கொடுத்து செயல்படுகிறவர்களாக இருங்க. அதே நேரத்தில் உக்கிரானக்காரனாய், நல்ல உக்கிரானக்காரனாய் இருக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச பகுதி மத்திய 25ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரர்கள் கையில் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து என்று அவனுடைய திறமைக்கேற்றபடி கொடுத்துட்டு போனார். அவர் ரிட்டன் பார்த்தது என்னன்னா, 1 தாலந்து இல்லை 2 தாலந்து உள்ளவன் 5 தாலந்துக்கு ஈக்குவலாக செயல்பட்டானா இல்லையான்னு இல்லை, அவனுக்கு கொடுக்கப்பட்டதை பெருக செய்தானா இல்லையா என்பதுதான். 5 தாலந்து உள்ளவன் 10 ஆக்குனா, 2 தாலந்து உள்ளவன் 4 ஆக்குனா. 2 தாலந்து உள்ளவன் நீ ஏன் 10 ஆகலை ஒன்று அப்படின்னு கேட்கல. அவர்களுடைய பிரயாசம் எஜமானனுடைய ஐஸ்வர்யம் சொத்து. தாளந்துனா ஒரு பொன்னின் நிறை, வெயிட், ஒரு தாளந்து பொன். அந்த கோல்டை இன்க்ரீஸ் பண்ணாப்லையா, ராஜாவுக்கு எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக தன்னுடைய கையில் கொடுக்கப்பட்டதை வியாபாரம் செய்து அவன் அதை பெருக செய்தானா, எஜமானனுடைய வளர்ச்சிக்காக செயல்பட்டானா இல்லையா என்பதை தான் பார்த்தார். 5 10 ஆக்கணும்னு வாழ்த்தினார், 2 4 ஆக்கணும்னு வாழ்த்தினார். 1 தாளந்து இருக்கிறவன் இருக்கதான் ஆண்டவருக்கு அந்த எஜமான் கையில் கொடுத்தபோது கடிந்து கொள்கிறவர் தான் இருந்தார். ஏன்னா வளர்ச்சியை எதிர்பார்க்காமல் இருக்கிறத தக்க வைத்தா போதும் என்ற ஒரு மனப்பான்மையை அங்கே அங்கீகரிக்கல. நல்ல உக்கிரானக்காரன் யார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருக்கணும், சத்தத்தின்படி உண்மையாய் செயல்படுகிறவனாக இருக்கணும், ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக செயல்படுகிறவராக இருக்கணும். என்னுடைய ராஜ்யம் என்னுடைய காரியங்கள் இல்லை, அவருக்காக நான் எதை செய்தாலும் அவருக்காக. இதனால தேவனுடைய ராஜ்யம் வளருதா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுதா? இந்த ஐஸ்வர்யமும் பொண்ணும் எதுக்காக? அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. எனக்கு செழிப்பு வேணும், ஆசீர்வாதம் வேணும், எனக்கு உயர் பேரு புகழ்ச்சி வேணும். விரும்புகிறவர்களுக்கு கேட்கப்பட வேண்டிய கேள்வி, எதற்கு வேணும்? எதற்காக இந்த ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? எதுக்கு உங்களுக்கு செல்வம் செழிப்பு வேணும்? எதுக்கு ஆரோக்கியம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? எதுக்கு பேர் புகழ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்காகவா அவருக்காகவா? நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு கொடுக்கப்படுகிற செழிப்பு அவருடைய ராஜ்யத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம கையில் கொடுக்கப்படுகிறது. 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கிறோம். பூமியில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அனுபவிக்கத்தக்கதாக திரட்சியாக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதோடு நிப்பாட்டல, நாம் அனுபவிப்பதற்காக மாத்திரமல்ல, நற்காரியங்களிலே பெருகத்தக்கதாகவும் தாராளமாய் மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை, செழிப்பை, ஆரோக்கியத்தை, தாளந்துகளை, கிருபைகளை, பலனை, நாட்களை கூட்டி எதுக்கு தருகிறார்னா நமக்காக மாத்திரம் இல்லை, நாம் அனுபவிக்கிறதுக்காகவும் நாம் அவரில் மகிழ்ந்திருப்பதுக்காகவும். அது ஒரு பகுதி. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பகுதி இருக்கு. அவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதை நான் செய்யணுமே. நான் வெறும் என்னுடையது, என்னுடைய குடும்பம், என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய சந்ததி நான் அனுபவிக்கணும், நான் சுகபோகமாய் வாழணும், அது மாத்திரம்தான் என்னுடைய கண்ணோட்டமாக இருந்தால் என்னை நம்பி எப்படி கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் தருகிறவராக இருப்பார்? அவர் கொடுக்கறதெல்லாம் அவருடைய திட்டத்துக்காக, அவருடைய ராஜ்யத்தின், அவருடைய காரியங்களுக்காக. நான் உண்மை உள்ளவனாக, ஞானம் உள்ளவனாக நான் கையாண்டு அதை அவருக்காக செலவு பண்ணுவேன் என்ற நம்பிக்கை என்மேல் இருக்கும்போது தான் அவர் இன்னும் தருகிறவராக இருப்பார்.
கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கான், இவன் இன்னும் அநேகத்தின் மேலே இவனை அதிகாரம் ஆக்கலாம் அப்படின்னு நினைப்பார். நல்ல உக்ரானக்காரன் எஜமானுடைய வளர்ச்சிக்காக பிரயாசப்படுகிறவனாக இருப்பான். ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், நீங்கள் நல்ல உக்ரானக்காரர்களாக இருக்கும்போது செழிப்பீர்கள். ஆனால் நல்ல உக்ரானக்காரன் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு உண்மை உள்ளவனாக செயல்படுகிறவனாக இருப்பான். அவருக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக செயல்படுகிறவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுது நீங்களும் விருத்தி அடைவீர்கள், உங்கள் மூலமாய் அவரும் மகிமைப்படுவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல உக்ரானக்காரர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே எங்களோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் பூமியிலே நீர் எங்கள் கொடுத்திருக்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நேரத்தையும் கர்த்தாவே தாளந்துகளையும் உமக்காக நாங்கள் செலவு பண்ண எங்களுக்கு கிருபையும் பலனைத்தார். உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறேன். உமக்கு முன்பாக நல்லது உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே என்ற நற்சாட்சியை பெறத்தக்கதாக அவர்கள் வாழ்க்கை அமையட்டும். உம்மிடத்திலிருந்து இன்னும் நிறைவான நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும், ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக அவர்கள் செயல்படும் நீர் உதவி செய்வீராக. நீர் வைத்திருக்க அநாதி தீர்மானங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். பயன்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907522795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.